லாஸ்ட் வீடியோவில் ப்ரிமித்திஸ் அண்ட் கிராஃபானா என்ன அப்படிங்கிறத நம்ம பார்த்துருந்தோம். இந்த வீடியோவில் ப்ரிமித்திஸை எப்படி இன்ஸ்டால் பண்ணுறது அப்படிங்கிறத நம்ம ட்ரெயினர் ரஷா உங்கள் கூட ஷேர் பண்ணிக்க போகிறாங்க. லெட்ஸ் ஸ்டார்ட். ஸோ இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, என்னோட மாஸ்டர் மிஷினுக்கும் ப்ரொமித்தீஸை வந்து நான் இன்ஸ்டால் பண்ண போகிறேன். ஓகே, அண்ட் என்னோடய ஸ்லேவ் மிஷினில் நான் என்ன இன்ஸ்டால் பண்ண போகிறேன், என்னோட நோட் எக்ஸ்போர்ட்டரை வந்து இன்ஸ்டால் பண்ண போகிறேன். ஓகே, இதை எப்படி இன்ஸ்டால் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இதை இன்ஸ்டால் பண்ணுறதுக்கு முன்னாடி சர்வரை வந்து ஹக் பண்ணிக்கலாம். ஓகே ஃபைன். ஸோ இப்போ நான் என்ன பண்ணிட்டேன், என்னோடய இன்ஸ்டன்ஸை வந்து கனெக்ட் பண்ணிட்டேன். ஓகே, ஸோ இப்போ நம்ம வந்து ப்ரொமித்தீஸை வந்து இன்ஸ்டால் பண்ணுறதுக்கு அதோட அஃபிஷியல் பேஜுக்கு வந்து போயிடலாம். இந்த prometheus.ioன்னு இருக்குல்ல, அதுதான் வந்து அதோட அஃபிஷியல் பேஜ். இதுக்குள்ளே வந்தீங்கன்னா நம்ம ஸ்ப்ளங்க் மாதிரி அக்கௌண்ட்லாம் க்ரியேட் பண்ண வேணாம். இங்கே டவுன்லோட்னு ஒரு ஆப்ஷன் இருக்குல்ல, இந்த டவுன்லோட் ஆப்ஷனுக்குள்ளே போனீங்க அப்படின்னா, ஸோ இங்கே உங்களுக்கு இருக்கா ப்ரொமித்தியஸ்னு போட்டு அதோட லேட்டஸ்ட் வெர்ஷன் எப்போ ரிலீஸ் ஆச்சோ அந்த லேட்டஸ்ட் வெர்ஷன்லாம் இருக்குது. ஸோ அதிலே வந்து என்ன கொடுத்துருக்காங்க, விண்டோஸ்க்கு லினக்ஸ்க்கு டவுன்லோட் பண்ணுறதுக்கு, உபுண்டுக்கு டவுன்லோட் பண்ணுறதுக்கு கொடுத்துருக்காங்க. ஓகேயா, இப்போ நம்ம எதில் வந்து டவுன்லோட் பண்ண போகிறோம், லினக்ஸில் தான் வந்து டவுன்லோட் பண்ண போகிறோம். ஸோ நான் வந்து லேட்டஸ்ட்டாக ரிலீஸ் ஆனது இல்லாமல் நான் இந்த வெர்ஷன், ஸோ இதுக்கு முன்னாடி ரிலீஸ் ஆன இந்த வெர்ஷன் வந்து எடுத்துக்கிறேன். மேபி லேட்டஸ்ட் வெர்ஷனில் எதாவது பக் இருந்துச்சு அப்படின்னா நம்மளால் ஒழுங்காக இன்ஸ்டால் பண்ண முடியாது. அதனால் எப்போயுமே இதுக்கு முன்னாடி வந்து அதை வந்து நம்ம எடுத்துக்கலாம். ஓகேவா, ஸோ நான் இப்போ இந்த இதில் வந்து லினக்ஸ், நம்ம நார்மல் லினக்ஸ் மிஷின் இருக்கிறதுனால நான் இதை வந்து சூஸ் பண்ணிக்கிறேன். இதை ரைட் கிளிக் பண்ணி காப்பி லிங்க் அட்ரஸ் கொடுத்துக்கோங்க. ஸோ இதில் நம்ம எந்த பாத்தில் வந்து இன்ஸ்டால் பண்ணணும், ஸோ இப்போ இந்த ஓபிடி பாத்துக்கு போயிட்டு இதில் wget கமாண்ட் கொடுத்து நான் என்ன பண்ணுறேன், ப்ரொமித்தீஸை வந்து இன்ஸ்டால் பண்ணிக்கிறேன். ஓகே, ஸோ இப்போ எனக்கு வந்து இன்ஸ்டால் ஆகிடுச்சு. ஸோ எனக்கு இது என்ன ஃபைலாக இருக்குது, ஜிப் ஃபைலாக இருக்குது. ஸோ இதை அன்சிப் பண்ணுறதுக்கு என்ன கமாண்ட், ஓகே ஃபைன். ஸோ இப்போ எனக்கு என்ன ஆகிடுச்சு, அன்சிப் ஆயிடுச்சு. 1 minute, அன்சிப் ஆயிடுச்சு. இப்போ என்ன பண்ணலாம், அந்த ப்ரொமித்தீஸ்க்குள்ளே போகலாம். இதில் ஸோ இப்போ எனக்கு வந்து அந்த ப்ரொமித்தீஸ்க்குள்ளே இவ்வளோ ஃபைல்ஸ் தான் இருக்குது. ஓகேவா, ஸோ இதில் நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா, இப்போ எனக்கு வந்து ப்ரொமித்தீஸை வந்து ஸ்டார்ட் பண்ணணும். ஓகே, ஸோ ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்மளுக்கு வந்து இங்கே ஒரு இம்பார்ட்டண்டான ஃபைல் இருக்குது. ஓகேவா, ஸோ இங்கே prometheus.yamlன்னு ஒரு ஃபைல் இருக்கா, இந்த prometheus.yaml ஃபைல் தான் வந்து எனக்கு இம்பார்ட்டண்டான ஒரு ஃபைல். ஓகே, ஸோ இதில் நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா, இப்போ நம்ம அந்த YAML ஃபைலை வந்து ஓப்பன் பண்ணலாம். ஸோ இப்போ இந்த ஃபைலை நான் ஓப்பன் பண்ணேன் அப்படின்னா, ஸோ இதில் இங்கே இருக்கா ஸ்க்ரேப் இன்டர்வல் அப்படின்னு இருக்கா. ஸோ இதுதான் வந்து எனக்கு என்னது கான்ஃபிகரேஷன் ஃபைல். இந்த ஸ்க்ரேப் இன்டர்வலில் நான் என்ன பண்ணலாம், இங்கே எனக்கு 15 செகண்ட்ஸ்ன்னு டிஃபால்ட்டாக செட் பண்ணி கொடுத்துருக்காங்களா. ஸோ இதில் தான் நான் என்ன பண்ணிக்கலாம், எனக்கு சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னா 1 minute வரைக்கும் நான் என்ன பண்ணிக்கலாம், சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஓகேவா, ஸோ என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, ஒரு 1 minuteக்கு எனக்கு 15 செகண்ட்ஸ்க்கு என்ன ஆகும், ஸோ என்னோடய சர்வரோட அந்த லாக்ஸை வந்து ஸ்டோர் பண்ணிகிட்டே இருக்குமா. இப்போ எனக்கு வந்து என்னன்னா, இந்த கான்ஃபிகரேஷனை வந்து நான் காப்பி பண்ணிக்கிறேன். ஓகே, நான் வேறு எதுவும் சேஞ்ச் பண்ணல, ஜஸ்ட் இந்த கான்ஃபிகரேஷனை மட்டும் காப்பி பண்ணிவிட்டு, இப்போ காப்பி பண்ணதை நான் நோட் பேடில் பேஸ்ட் பண்ணிக்கிறேன். ஓகே, நம்ம எதுக்கு இதை காப்பி பண்ணோம், எதுக்கு இது நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இப்போ இதை வச்சுக்கலாம். இப்போ நம்ம என்ன பண்ணல, இன்னும் ப்ரொமித்தீஸை வந்து இன்னும் ஸ்டார்ட் பண்ணல. ஓகேவா, ஸோ ப்ரொமித்தீஸை ஸ்டார்ட் பண்ணுறதுக்கான கமாண்ட் வந்து நம்ம ஸ்ப்ளங்க் மாதிரி பின்னுக்குள்ளெல்லாம் போய் பண்ண வேணாம், ஜஸ்ட் .prometheus config file prometheus.yamlன்னு கொடுத்தா போதும். ஸோ இங்கே வந்து ஒரு ஆம்பர்சன்ட் சிம்பிள் இருக்கா, இந்த ஆம்பர்சன்ட் சிம்பிள் எதுக்கு, பேக்ரவுண்டில் ரன் ஆகிறதுக்கு ஆம்பர்சன்ட் சிம்பிள். இப்போ நான் ஆம்பர்சன்ட் சிம்பிள் கொடுக்கல அப்படின்னா என்ன ஆகுதுன்னு பார்க்கலாம். ஓகேவா, இப்போ நான் ஆம்பர்சன்ட் சிம்பிளாக எதுவுமே கொடுக்காம நான் என்ன பண்ணுறேன், ஜஸ்ட்டு இதை மட்டும் வந்து ரன் பண்ணுறேன். இப்போ எனக்கு வந்து இது ரன் ஆகிட்டுருக்கு. ஓகேவா, இது ரன் ஆகிட்டே இருக்குது. இப்போ இது எப்படி இது ரன் ஆகுதா இல்லைன்னு எப்படி கண்டுபிடிக்கிறது, நம்மளோட ஐபியை காப்பி பண்ணி போர்ட் நம்பர் போடுவோமா. இப்போ ப்ரொமித்தீஸோட ஐபியை காப்பி பண்ணி 9090, இதுதான் வந்து ப்ரொமித்தீஸோட போர்ட் நம்பர். ஓகேயா, இதை போட்டிங்க அப்படின்னா என்ன ஆகும், உங்களுக்கு வந்து ப்ரொமித்தீஸோட டேஷ்போர்ட் இது வந்து நமக்கு இப்படி தான் இருக்கும். ஓகேவா, ஸோ இங்கே வந்துட்டு தான் நம்ம என்ன பண்ணலாம்,
நம்மளோட queries எல்லாத்தையுமே வந்து நம்ம இங்கே தான் வந்து ரன் பண்ணிப்போம். ஓகேயா? ஸோ இதில் ஃபார் எக்ஸாம்பிள் நான் CPU அப்படின்னு கொடுக்குறேன். இப்போ ப்ராசஸ் CPU செகண்ட்ஸ் டோட்டல் அப்படின்னு இருக்குல்ல, இதை என்ன சொல்லுவாங்கன்னா டைம் சீரீஸ் டிபியில் இதை என்னன்னு சொல்லுவாங்கன்னா PromQL query அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா? இப்போ நம்ம ப்ரொமித்தீஸில் ரன் பண்ணுறது எல்லாமே என்னது? PromQL query. ஸோ இந்த PromQL query அப்படின்ற ஒரு கான்செப்டை நீங்கள் படிக்கணுமா? இப்போ எப்படி SQL query அந்த மாதிரி இருக்கோ அந்த queryலாம் நம்ம படித்தாதான் ரன் பண்ண முடியுமான்னு கேட்டிங்கன்னா அப்படிலாம் இல்லை. ஸோ ஜஸ்ட்டு நீங்கள் கூகுளில் போட்டு சர்ச் பண்ணாலே PromQL queryனா ஒரு சில queriesலாம் வரும். இப்போ நம்ம CPUன்னு போட்டாலே இங்கே நம்ம CPUக்கு இவ்வளோ இருக்கா இது எல்லாமே பார்த்துக்கலாம். இப்போ நான் ஃபார் எக்ஸாம்பிள் ப்ராசஸ் CPUன்னு கொடுத்துட்டு எக்ஸிக்யூட் அப்படின்னு கொடுத்தேன்னா எனக்கு என்ன ஆகுது? ஸோ இந்த கிராஃபில் போய் பார்த்தோன்னா ஸோ லாஸ்ட்டாக வந்து எவ்வளோ ரன் ஆகிட்டுருக்கு. இப்போது 1 hour கூட வேணாம், ஜஸ்ட் நான் இப்போது ஒரு 10 secondsக்கு கொடுத்து பார்த்தோன்னா ஸோ இப்போ எனக்கு கிராஃபில் வந்து விசிபிளாக இருக்கா? என்னோட இது வந்து என்னதுன்னா என்னோட சர்வர். இப்போ இந்த ப்ரொமித்தீஸோட சர்வரோட ப்ராசஸ் அந்த CPUவோட ப்ராசஸ் தான் வந்து எனக்கு இப்போ காட்டுது. ஓகேவா? இப்போ இதில் எப்படி நம்மளோட நோட் எக்ஸ்போர்ட்டரை வந்து நம்ம பார்க்குறது அப்படின்னா இந்த ஸ்டேட்டஸில் போய் பார்த்தீங்கன்னா டார்கெட்னு ஒரு ஆப்ஷன் இருக்கா? இந்த டார்கெட்குள்ளே போயிட்டு இப்போ இந்த டார்கெட்டில் எனக்கு என்ன இருக்குது? HTTP லோக்கல் ஹோஸ்ட் அப்படின்னு இருக்குது. அண்ட் இதில் வந்து ஜாப் வந்து ப்ரொமித்தியஸ்னு இருக்கா? இப்போ நம்ம வந்து ஒரு கான்ஃபிகரேஷனை வந்து சேவ் பண்ணோமா, அந்த கான்ஃபிகரேஷனில் வந்து ஜாப் நேம் வந்து ப்ரொமித்தியஸ்னு இருக்கா? ஸோ இதில் ஸ்டாட்டிக் கான்ஃபிக்ஸில் வந்து டார்கெட் வந்து லோக்கல் ஹோஸ்ட் 9090 இருக்கா? அப்போது இந்த ஸ்க்ரேப் கான்ஃபிக்ஸில் தான் வந்து நம்ம என்ன பண்ணணும்? நம்மளோட என்ன ஜாப் யார் வந்து இந்த ஜாபை பண்ண போகிறாங்களோ அந்த ஜாபோட நேமையும் அந்த ஹோஸ்ட் லைக் அந்த IP அட்ரஸையும் போர்ட் நம்பரையும் நம்ம ஆட் பண்ணோம். இப்போ வந்து இதில் என்ன பண்ணுது? ப்ரொமித்தீஸ் வந்து அதோட ஜாபோட லாக்ஸையே பார்க்குறதுக்காக இதை வந்து நீங்கள் கொடுத்துருக்காங்க. ஓகேவா? அப்போ ஜாப் நேம் வந்து ப்ரொமித்தீஸ். அப்போ இங்கேயும் வந்து நமக்கு ஜாப் நேம் வந்து ப்ரொமித்தீஸ்னு காட்டுதா? ஸோ அதான் இப்போ நம்ம வந்து இதுலேயே தான் நம்ம என்ன பண்ண போகிறோம்? நோட் எக்ஸ்போர்ட்டரையும் வந்து கனெக்ட் பண்ண போகிறோம். ஓகே, ஸோ நோட் எக்ஸ்போர்ட்டரை கனெக்ட் பண்ணுறதுக்கு நான் என்ன பண்ணுறேன்? நோட் எக்ஸ்போர்ட்டரை ஃபஸ்ட்டு புட்டி கூட கனெக்ட் பண்ணிக்கிறேன். ஸோ இது பிளாக் மிஷினாக இருக்கட்டும். இப்போ இதில் வந்து நான் நோட் எக்ஸ்போர்ட்டரை வந்து கனெக்ட் பண்ணணுமா? ஸோ இங்கே ப்ரொமித்தீஸோட அஃபிஷியல் பேஜ், இந்த ப்ரொமித்தீஸோட அஃபிஷியல் பேஜ்லேயே வந்தீங்க அப்படின்னா இங்கே கீழே வந்து உங்களுக்கு நோட் எக்ஸ்போர்ட்டர் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஓகேவா? இங்கே இருக்கா நோட் எக்ஸ்போர்ட்டர்னு ஒரு ஆப்ஷன் இருக்கா? ஸோ இதில் வந்து இங்கே வந்து எனக்கு லினக்ஸோட நோட் எக்ஸ்போர்ட்டர் கொடுத்துருக்காங்க. இதை வந்து நான் லிங்க் அட்ரஸ் காப்பி பண்ணிவிட்டு ஸோ சேம் தான் நான் எப்படி வந்து ப்ரொமித்தீஸ்க்கு பண்ணணும் சேம் தான் நான் வந்து இங்கேயும் பண்ண போகிறேன். ஸோ எந்த இதில் கொடுக்கணும், எந்த பாத்தில் வந்து நான் கொடுக்கணும்? OPTயில் வந்து கொடுக்கணும். ஓகே, ஸோ CD OPTக்குள்ள wget கமெண்ட். இப்போ நான் வந்து என்ன பண்ணிட்டேன்? நோட் எக்ஸ்போர்ட்டரை இன்ஸ்டால் பண்ணிட்டேன். ஸோ இன்ஸ்டால் பண்ணதுன்னு என்ன பண்ணணும்? ஸோ இப்போ இது வந்து unzip ஆயிடுச்சு. ஓகேவா? ஸோ இப்போ unzip ஆனதுக்கப்புறம் நான் இப்போ என்ன பண்ணணும்? என்னோட நோட் எக்ஸ்போர்ட்டரை வந்து ஸ்டார்ட் பண்ணணுமா? இப்போ LSன்னு கொடுத்தேன்னா unzip ஆயிடுச்சு. ஸோ இப்போ நோட் எக்ஸ்போர்ட்டர் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கான கமெண்ட் வந்து ./node exporter அப்படின்னு மட்டும் கொடுத்தா போதும். ஓகேவா? ஓகே, நோட் எக்ஸ்போர்ட்டருக்குள்ளேயே நம்ம போகல. நோட் எக்ஸ்போர்ட்டருக்குள்ளே போயிட்டு ./node exporter. ஓகேயா?
ஸோ இப்போ நம்ம ./node exporter அப்படின்னு கொடுத்தோன்னா நமக்கு வந்து என்ன ஆயிடுச்சு, நோட் எக்ஸ்போர்ட்டர் வந்து ஸ்டார்ட் ஆகிடுச்சு. ஓகேயா? ஸோ இப்போ எனக்கு இது என்ன ஆயிடுச்சு அப்படியே. ஸோ இதோட கமாண்ட் வந்து ஸோ நோட் எக்ஸ்போர்ட்டரோட போர்ட் நம்பர் வந்து என்னது நமக்கு 9100. ஓகேயா? ஓகே, இப்போ நான் அகைன் என்ன பண்ணுறேன், நோட் எக்ஸ்போர்ட்டர் இதை வந்து காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணி பார்க்கலாம். இப்போ எனக்கு என்ன ஆயிடுச்சு, ப்ரொமித்தீஸ் நோட் எக்ஸ்போர்ட்டர் ஸ்டார்ட் ஆயிடுச்சா? ஸோ இதில் மெட்ரிக்ஸ் அப்படின்னு போனீங்கன்னா இது எல்லாமே தான் வந்து என்னது, இந்த சர்வரோட மெட்ரிக்ஸ் இது எல்லாமே. ஓகேயா? ஸோ இந்த மெட்ரிக்ஸை தான் என்ன பண்ண போகுது, நோட் எக்ஸ்போர்ட்டர் எனக்கு ப்ரொமித்தீஸ்க்கு ஃபார்வர்ட் பண்ண போகுது. ஓகேவா? இந்த வீடியோ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். இதே மாதிரி AWS ரிலேட்டடாக தொடர்ந்து நிறைய வீடியோஸ் நாங்கள் அப்லோட் பண்ண போகிறோம். அதெல்லாம் நீங்கள் பார்க்குறதுக்கு B-Tree சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.